சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். வரக்கூடிய முக்கியமான தஸ்பீஹ் திக்ரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் ஓத சொல்லியிருக்காங்க என்றாலும் கூட குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகம் செய்யுங்கள் வந்து தஸ்பீஹ் அதிகம் செய்யுங்கள், தஹ்மீத் அதிகம் செய்யுங்கள், தக்பீர் அதிகம் சொல்லுங்கள், தஹ்லீல் அதிகம் சொல்லுங்கள். குறிப்பிட்ட நாட்களில் இந்த நாட்களில் அப்படி அதிகம் செய்யக்கூடிய முக்கியமான தஸ்பீஹெல்லாம் இணைச்சி தான் அந்த காலத்தில் நம்முடைய பெரியவங்க 3ஆம் கலிமான்னு வச்சாங்க. அதான் அந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது தனித்தனியாக நம்ம செஞ்சாலும் சரி, சேர்த்து மொத்தமாக வாக்கியமாக சொன்னாலும் சரி. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா போன்ற பல நாடுகளில் அந்த மக்களை பார்த்துருக்கலாம். நீங்கள் தவாஃபுடைய இடங்களில் பார்க்கலாம், சை செய்யும்போது பார்க்கலாம். இந்தோனேசிய மக்கள், மலேசியா மக்களை நீங்கள் தனியாக பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அவங்க ஒரே டியூனோட, ஒரே ராகத்தோட அந்த கலிமாக்களை சொல்லிக்கொண்டு ஒரே அணியாக ஃபாலோ பண்ணி போவாங்க. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக கூட்டிகிட்டு போவோம், போய் காபத்துல்லாவில் வச்சு அவ்வளோ விளக்கம் சொல்லுவான். குரூப்பை விட்டு பிரியக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, செல்ஃபி எடுத்துக்கிட்டு தெரியக்கூடாது, தவாஃப்னா தவாஃபில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், சை செஞ்சால் சையிலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், வீண் பேச்சு பேசக்கூடாது, அணியை விட்டு பிரிஞ்சிடவும் கூடாதுன்னு அவ்வளோ படித்து சொன்னாலும் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த டிசிப்ளின் என்பதை ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். அதை அந்த மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தோனேசியா, மலேசியா மாதிரி உள்ள மக்களை நீங்கள் எங்கே போனாலும் தனியாக கண்டுபிடிச்சிடலாம். தவாஃபில், சையில் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றன் பின்றா ஒன்றாக அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த கோர்வையை, அந்த அணியை விட்டு பிரிய மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் சத்தம் தெளிவாக கேட்கும். அவங்க நம்ம தவாஃபில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சவுண்ட் இந்த ராகத்தோடு கேட்கும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அப்படிம்பாங்க. இந்த சவுண்டு எல்லாரும் கோரஸாக சொல்கிறதுனால அவங்களுடைய அணியில் யாராவது பிரிஞ்சிட்டாலும் டக்குன்னு போய் சேர்ந்துக்கிடலாம் அந்த குரலை கேட்டு. இதெல்லாம் அவங்க பிரியவும் மாட்டாங்க. என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒற்றுமையும் இந்த ஒரே மாதிரியான சீரான அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான், ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நாட்களில் அதிகம் இந்த தஸ்பீஹ் திக்ர்களை அதிகம் செய்து அல்லாஹ்விடத்தில் அதிகமான பலனை பெறுவோம்.